மனிதன் வாழ விருப்பம் இழக்கும் தருணம். ஒரு மனிதன் இந்த உலகத்துல வாழ வேண்டிய ஆசையை இழக்கிறான் என்றால் அவன் பலவீனமா இல்ல, அவன் ரொம்ப அதிகமா உணர்ந்தவன். நீங்க எப்போதாவது இப்படி சிந்திச்சிருக்கீங்களா? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் வாழணும்? என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? எதுக்காக நான் இவ்வளவு துன்பம் அனுபவிக்கணும்? இந்த கேள்விகள் வர்றதுனா அது ஒரு முடிவு இல்ல, அது ஒரு தொடக்கம். ஒரு நாள் ஒரு மனிதன், அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே உடைந்து போயிருந்தது. அவன் நம்பியவர்கள் அவனை விட்டு போயிருந்தாங்க. அவன் முயற்சிகள் எல்லாம் தோல்வியாய் மாறியிருந்தது. அவன் மனசு முழுக்க இருள். அவன் முடிவு பண்ணான், இந்த வாழ்க்கையை முடிச்சிடலான்னு. அந்த இரவு மழை பெய்து கொண்டே இருந்தது. அவன் தனியா ஒரு கோவிலுக்கு போனான். அது பெரிய கோவில் இல்ல, ஆனா அதுல இருந்த அமைதி அவன் உள்ளுக்குள்ள கத்தர சத்தத்தை கூட கேட்க வச்சது. அந்த கோவில் சிவன் கோவில். சிவா, அவன் அழுதான். எனக்கு வாழணும்னு தோணல, எனக்கு இந்த உலகம் தேவையில்லை, நீ என்னை எடுத்துக்கோ. சிவனின் மௌனம் பேசும் தருணம். அவன் இப்படி சொல்லி அழுதுகிட்டு இருந்தப்ப ஒரு விசித்திரமான அமைதி அவனை சுற்றி வந்தது. அவன் கண்களை மூடினான். அந்த நேரம் ஒரு குரல், சத்தமா இல்ல, ஆனா தெளிவா, நீ வாழ விருப்பம் இல்லைன்னு சொல்ற, ஆனா நீ வாழ்ந்தது எப்போ? அவன் அதிர்ச்சியாயிருந்தான். யார் அது? நீ என்ன தேடி வந்திருக்கே, நான் இங்கேயே இருக்கேன். அவன் மெதுவா கண்களை திறந்தான். சிவன் சிலை அதே போல இருந்தது, ஆனா அந்த கண்கள் உயிரோட இருந்த மாதிரி. சிவன் சொன்ன முதல் உண்மை, நீ வாழ விருப்பமில்லைன்னு சொல்ற, ஆனா நீ வாழ்ந்தது உன்னுடைய வாழ்க்கையா அல்ல பிறருடைய எதிர்பார்ப்புகளா? அவன் மௌனமா இருந்தான். நீ யாருக்காக வாழ்ந்தே? குடும்பத்துக்காகவா? சமுதாயத்துக்காகவா? யாராவது உன்னை ஏற்றுக்கொள்வதற்காகவா? நீ ஒருபோதும் உன்னாக இருந்ததுண்டா? அவன் கண்களில் கண்ணீர். இல்ல. வாழ்க்கையின் உண்மையான பொருள். சிவன் மெதுவா சிரிச்சார். அதான் பிரச்சனை. இந்த உலகம் உன்னை எப்படி இருக்கணும்னு சொல்லும், ஆனா நீ எப்படி இருக்கணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நீ தோல்வி அடைந்ததால் உன் வாழ்க்கை முடிஞ்சிடல, நீ உன்னை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கே. வாழ்க்கைனா சந்தோஷமா இருக்கிறது இல்ல, அதை உணர்ந்து வாழ்றது. இறப்பை விட பெரிய உண்மை. நீ இறக்கணும்னு நினைக்கிறா, ஏன்னா உன் வலி நிக்கணும்னு நினைக்கிறா. ஆனா இறப்பு வலியை எடுத்துடாது, அது உன் கதை முடிச்சிடும். நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கேன், அது வாழ்க்கை. நீ அதை விட்டுட்டு போறேன்னா அது ஓட்டம்தான். வலியின் பின்னால் இருக்கும் ரகசியம். சிவன் மெதுவா கேட்டார், நீ அனுபவிக்கிற வலி அது உன்னை தண்டிக்கிறதுன்னு நினைக்கிறாயா? அவன் மெதுவா தலையசைத்தான். ஆம். சிவன் சிரிச்சார். வலி தண்டனை இல்ல, அது ஒரு செய்தி. ஒரு குழந்தை தீயை தொட்டா அதுக்கு வலி வரும், அது தண்டனையா? அல்ல, கற்றுத்தர்ற ஒரு வழியா? அவன் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தான். அதே மாதிரி உன் வாழ்க்கையில் வந்த கஷ்டங்கள் அது உன்னை உடைக்க வரல, உன்னை மாற்ற வர்றது. கர்மாவின் கண்ணாடி. நீ ஏன் இவ்வளவு துன்பம் அனுபவிக்கிறேன்னு கேட்கிறாயே, அது கர்மா. ஆனா கர்மான்னா தண்டனை இல்ல, அது ஒரு கண்ணாடி. நீ என்ன விதைத்தாயோ அதைத்தான் நீ பார்க்கிறாய். இந்த வாழ்க்கையில மட்டுமில்ல, பல பிறவிகளின் பயணம் இது. அவன் அதிர்ச்சியாய், அப்படின்னா நான் இதை தப்பிக்க முடியாதா? சிவன் மெதுவா, தப்பிக்க முடியாது, ஆனா மாற்ற முடியும். உன்னை நீயே சந்திக்கும் தருணம். நீ யாருன்னு தெரியாம இந்த உலகத்தில் நீ ஓடிக்கிட்டே இருக்கிற. ஒரு நாள் நின்று பார்த்திருக்கியா? உன் மனசு என்ன சொல்லுது? அவன் மெதுவா சொன்னான், எனக்கு பயம். எதுக்கு பயம்? தோல்விக்கு பயம், மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு பயம், தனியாக இருப்பதற்கு பயம். சிவன், அந்த பயம்தான் உன்னை சிறை வைத்திருக்குது. நீ அந்த பயத்தோட ஓடிக்கிட்டே இருந்தா அது உன்னை தொடர்ந்து தொடத்தும். ஒரு முறை திரும்பி அதை நேரா பார்த்துடு. உள்ளுக்குள் இருக்கும் சக்தி. நீ பலவீனம்னு நினைக்கிறாய், ஆனா உன்னுள் நான் இருக்கேன். நான் யார்? நான் அழிப்பவன், ஆனா அதே சமயம் உருவாக்குறவன். நீயும் அப்படித்தான். உன்னுடைய பழைய பயங்கள், உன்னுடைய பழைய வலிகள், அதை அழிச்சிடு, புதிய உன்னை உருவாக்கு. வாழ்க்கை ஒரு போர் இல்லை. நீ வாழ்க்கையை ஒரு போர்னு நினைக்கிற, அதான் நீ சோர்ந்துட்டே இருக்கே. வாழ்க்கை ஒரு போர் இல்ல, அது ஒரு பயணம். ஒவ்வொரு கஷ்டமும் ஒரு பாடம், ஒவ்வொரு தோல்வியும் ஒரு திசை மாற்றம். நீ அதை புரிஞ்சுகிட்டா நீ சோர்வை இழந்துடுவே. இருளின் அர்த்தம். நீ இப்போ இருள்ல இருக்கிறேன்னு நினைக்கிற, ஆனா இருள் இல்லாம ஒளி தெரியுமா? இந்த இருள் உன்னை ஒளிக்கு தயாராக்குது. நீ இப்போ அனுபவிக்கிற வலி ஒரு நாள் உன் சக்தியா மாறும். அவன் கண்களில் ஒரு சிறிய நம்பிக்கை. மாற்றத்தின் ஆரம்பம். அவன் மெதுவா கேட்டான்,
நான் எப்படி மாறணும்? சிவன்: மாறணும்னு நினைக்காதே, உணர ஆரம்பிக்க. நீ உண்மையா என்ன உணர்கிறேன்னு கவனிக்க. உன் மனச ஓட விடாதே, அத பாரு. அதுவே தியானம். மௌனத்தின் வாசல். சிவன் மெதுவா சொன்னார். நீ பதில் தேடுற, ஆனா சத்தத்துல தேடுற. பதில் சத்தத்துல கிடைக்காது, அது மௌனத்துல தான் இருக்கும். அவன் குழப்பமா? மௌனம்? ஆ, உன் மனசு அமைதியா இருந்ததுண்டா? அவன் நினைச்சு பார்த்தான். இல்ல, எப்போவும் ஏதாவது ஓடிக்கிட்டே தான் இருக்கு. சிவன்: அதான், நீ உன்னை கேட்கவே முடியல. மனசின் சத்தம். உன் மனசு என்ன பண்ணுது தெரியுமா? அது கடந்த காலத்தை நினைச்சு வருந்தும், அல்லது எதிர்காலத்தை நினைச்சு பயப்படும். ஆனா இப்போ நடக்கிறது அது ஒருபோதும் வாழாது. அதான் நீ சோர்ந்து போற. அவன் மெதுவா: அப்போ நான் என்ன செய்யணும்? இப்போவையே வாழ ஆரம்பிக்க. இப்போவின் சக்தி. இந்த நிமிடம். இதுதான் உன் வாழ்க்கை. நேற்று போயிடுச்சு, நாளை இன்னும் வரல. ஆனா நீ எப்போவும் நேற்று நாளையில தான் இருக்கே. ஒரு நிமிஷம் உன் மூச்சை கவனிக்க. உள்ளே வரும் மூச்சு, வெளியே போகும் மூச்சு. அதுவே வாழ்க்கை. தியானத்தின் அனுபவம். அவன் கண்களை மூடினான். முதலில் அவன் மனசு ஓடிச்சு கொண்டே இருந்தது. நீ இது முடியாது, இது பயனில்ல, நீ எப்போவும் இதேதான். அவன் பயந்தான். சிவன் குரல்: அதை நிறுத்த முயற்சிக்காதே, அதை பார்த்துக்கிட்டே இரு. நீ அந்த சிந்தனை இல்ல, அதை பார்க்கிறவன். அவன் மெதுவா அமைதியடைந்தான். உள்ளே ஒரு ஒளி. சில நேரம் கழித்து அவன் உள்ளே ஒரு விசித்திரமான அமைதி. சத்தம் குறைந்தது, சிந்தனைகள் மெதுவானது. அவன் உள்ளே ஒரு லேசான ஒளி. அவன் கண்களை திறந்தான். இது என்ன? சிவன் சிரித்தார். அது நீதான், உண்மையான நீ. நீ நினைக்கிற உன் பெயர், உன் தோல்விகள், உன் வலி, அது நீ இல்ல. அது எல்லாம் உன் அனுபவங்கள். ஆனா அதை அனுபவிக்கிறவன், அதான் நீ. அவன் அழிவதில்லை, அவன் மாறுவதில்லை. பயம் கரையும் தருணம். அவன் மெதுவா கேட்டான். அப்போ எனக்கு பயம் ஏன்? சிவன்: நீ உன்னை தவறா அடையாளம் கண்டதால். நீ உன் வழிதான்னு நினைச்சா பயம் வரும். ஆனா நீ அதை பார்க்கிறவன்னு உணர்ந்தா பயம் கரையும். அவன் உள்ளே ஒரு வலிமை, வாழ்க்கையை மீண்டும் காணும் கண்கள். அவன் வெளியே பார்த்தான். அதே உலகம், அதே மழை. ஆனா அவன் பார்வை மாறியிருந்தது. நான் இவ்வளவு நாள் எல்லாத்தையும் தவறா பார்த்துட்டே இருந்தேனா? சிவன் மெதுவா: நீ தூங்கிக்கிட்டு இருந்த, இப்போ விழித்திருக்கே. புதிய பிறவி. அவன் மெதுவா எழுந்தான். அதே மனிதன், ஆனா அதே மனசு இல்ல. நேற்று வரை வாழ்க்கையை முடிக்க நினைத்தவன் இன்று அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருந்தான். அவன் சிவனை பார்த்தான். நான் இப்போ என்ன செய்யணும்? சிவன்: வாழ ஆரம்பிக்க. முதல்ல உன்னை ஏற்றுக்கொள். உன்னை நேசிக்கும் கலை. நீ உன்னை வெறுத்துட்டே இருந்தா உலகம் உன்னை ஏற்றுக்கொள்ளாது. நீ உன்னை நேசிக்க ஆரம்பிச்சா உலகம் மெதுவா மாறும். நீ பூரணமா இருக்கணும்னு வேண்டாம், உண்மையா இருக்கணும். அவன் கண்ணீர் விட்டான். இந்த முறை வலிக்காக இல்ல, ஒரு சுமை இறங்கியதற்காக. வாழ்க்கையை மீண்டும் தொடங்கும் தீர்மானம். அவன் ஆழமா மூச்சை எடுத்தான். நான் ஓடமாட்டேன், நான் எதிர்கொள்வேன். என்ன வந்தாலும் நான் நிக்கிறேன். சிவன் சிரித்தார். அதான் உன் உண்மையான சக்தி. சிவன் தரும் இறுதி உபதேசம். நினைவில் வை, வாழ்க்கை உன்னை சோதிக்கும், ஆனா அது உன்னை உடைக்க வராது. நீ விழுவாய், ஆனா மீண்டும் எழ முடியும். நீ தனியா இல்ல, நான் உன்னுள் இருக்கேன். எப்போ உனக்கு இருள் வந்தாலும் உள்ளே பாரு, அங்கே நான் இருப்பேன். பிரிவின் தருணம். அவன் மெதுவா கேட்டான். நீ எப்போதும் என்னுடன் இருப்பியா? சிவன் சிரித்தார். நான் ஒருபோதும் உன்னை விட்டு போகவில்லை. நீதான் உன்னை விட்டு போயிருந்த. அந்த வார்த்தைகள் அவனுடைய உள்ளத்தை முழுக்க மாற்றியது. அவன் மீண்டும் கண்களை மூடினான். புதிய காலை. அவன் கண்களை திறந்தான். சூரியன் உதயமாகிக் கொண்டிருந்தது. மழை நின்று விட்டது. அவன் சுற்றி பார்த்தான். சிவன் சிலை அதே மாதிரி அமைதியாக. ஆனா இப்போ அவனுக்கு புரிந்தது, அவர் வெளியே இல்ல, உள்ளே இருக்கிறார். வாழ்க்கையின் புதிய பாதை. அவன் கோவிலிலிருந்து வெளியே நடந்தான். அதே உலகம், ஆனா புதிய பார்வை. கஷ்டங்கள் இன்னும் இருந்தது, ஆனா பயமில்லை. தோல்விகள் வரலாம், ஆனா ஓட்டமில்லை. நான் வாழ்கிறேன், நான் உணர்கிறேன், நான் இருக்கிறேன். இந்த உலகத்தில் வாழ விருப்பமில்லாத தருணம் வந்தா அது உன் முடிவு இல்ல, அது உன் உண்மையான வாழ்க்கை ஆரம்பம். நீ உடைஞ்சிட்டே இருக்கிறாய்னு நினைக்காத. நீ மாறிக்கிட்டே இருக்கு. நீ தனியா இல்ல, உன்னுள் ஒரு சக்தி இருக்கு. அதை கண்டுபிடிச்சா உன் வாழ்க்கை மாறிடும்.